தமிழக காங்கிரஸ் கட்சி அழிவு பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அக்கட்சியின் எம்பி ஜோதிமணி வேதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரான தம்மையே தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் சூழலில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த குழு அமைத்துள்ள காங்கிரஸ் கட்சி இன்னொரு பக்கம் திமுகவை கடன் பிரச்சனையை வைத்து சாடியும் வருகிறது. அதேபோல காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் தவேகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் பேசி வருகின்றனர். 2011ஆம் ஆண்டு 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 2021இல் 25 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்டது. இதனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி குறித்த பேச்சுக்களும் எழுந்துள்ளது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசல் வெளிச்சத்திற்கு தற்பொழுது வந்துள்ளது. கரூர் எம்பி ஜோதிமணி மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை இது குறித்து வைத்துள்ளார். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்தல் நேரத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் முடக்க வேண்டும் என்று நினைக்காது. ஆனால் அந்த விஷயம் காங்கிரஸ் கட்சியில் நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக உள்ளது என்றும் கொள்கை நிலைப்பாடுகளை அரசியல் செயல்பாடுகளை நீர்த்துப் போகச் செய்யும் நடவடிக்கைகள் காங்கிரஸில் அதிகரித்துவிட்டது எனவும் இது வேதனை அளிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடுகிறது என்றும் தமிழ்நாடு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு பேராபத்தை மதவாத பிரிவினைவாத வன்முறை சக்திகளிடமிருந்து எதிர்நோக்கி உள்ளது என்றும் காமராஜர் பெரியார் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த மண்ணை குழி தோண்டி புதைக்க ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் எதிர்நோக்கியுள்ள தேர்தல் மிக கவனமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸில் எந்தவித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மிகுந்த மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது என்றும் ஒரு சிலரின் சுயநலத்திற்காக கட்சியை பலரும் மதிப்பிழக்க செய்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கும் அடையாளம் மரியாதை என்பது காமராஜர் கட்டிக் கொடுத்த பாரம்பரியத்திற்கும் நேரு காந்தி குடும்பத்தின் தியாகத்திற்குமான தமிழ்நாட்டு மக்களின் அன்பும் மரியாதையும் தான் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என பதிவிட்டுள்ளார். மேலும் தற்பொழுது மத்தியில் ஆளும் பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவர்கள் மிக தீவிரமாக அவர்களின் அட்டூழியங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கும் இந்த வேளையில் தமிழ்நாட்டில் இப்படி நடப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனா இப்போ இங்க திமுக அப்படின்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டிலேயே 2 குழுவா இருக்காங்க. காங்கிரஸே ஒருத்தவங்க திமுக கூட பயணிக்கின்றாங்க, இன்னொருத்தவங்க பயணிக்க வேண்டாம், வேற ஒரு சேஞ்சஸ் பார்க்கலான்றீங்க. ஆனா இந்த இடையில செல்வப்பிரத்தங்கை அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு. அந்த 5 பேர் கொண்ட குழு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல அந்த குழு எதுக்கு அனுப்பிச்சாங்கன்னா, ஏற்கனவே அந்த கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி விட்டார். அதாவது தாவேகா வந்துட்டாங்க, ஒரு புதிய சக்தி வந்துருச்சு, நம்ம அங்க ட்ரை பண்ணுவோம், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குறாரு, அங்க போயிட்டு நமக்கு எல்லாம் கிடைச்சிருன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை இவர் தான் செட் பண்ணார். நீங்க சொன்ன அந்த நபர் தான் செட் பண்ணார். சரிங்களா? அந்த குழப்பத்தை சரி செய்யறதுக்கு தான் ஐவர் குழு அனுப்புறாங்க டெல்லியில இருந்து. ஓகே. அந்த குழு அனுப்பிச்சதுக்கு காரணமே நாங்க கூட்டணியில தான் பயணிக்கிறோம், கூட்டணி வெளியில போல நாங்க ஒத்துமையா இருக்கிறோன்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் அது. ஓகே. எங்களுக்கு அடிப்படையில விஜய் மேல நிறைய சந்தேகம் இருக்குங்க. விஜய் நிறைய சந்தேகம் இருக்கு. அவர் யாருன்னு எங்களுக்கு முதல்ல தெரியல. நான் வெளிப்படையா சொல்றேன், அவர் யாருன்னு தெரியல. அவர் எந்த இடத்துலயுமே பிஜேபி அட்டாக் பண்றதே இல்ல. அவர் திமுகவை தீய சக்திங்கிறார், ஆனா பிஜேபியை தீய சக்தின்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னு தெரியல எனக்கு. குஜராத்ல கர்ப்பிணி பெண்ணை 11 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க, அவங்க தீய சக்தி இல்லையா? மாட்டுக்கறி கொண்டு போனான்னு சொல்லி தலித்துகள் அடிச்சு கொலை பண்ணாங்க, அவங்க தீய சக்தி இல்லையா? கிராம் ஸ்டேன்ஸ் பாதிரியார் தன் குழந்தைகளோட ஜீப்ல உட்கார வச்சு எரித்து கொல்லப்பட்டார், அவர் தீய சக்தி. இது பண்ணதால பிஜேபி காரங்க, அவங்க தீய சக்தி இல்லையா? திமுக தீய சக்தின்னு சொல்ல தெரிஞ்ச இவருக்கு ஏன் பிஜேபியும் தீய சக்தி சொல்ற? சேர்த்து சொல்லுங்கன்ற நான். ஓகே. ஒரே மாதிரி டீல் பண்ணுங்கன்ற. உங்களால ஒரே மாதிரி டீல் பண்ண முடியலன்னா நீங்க ஏதோ ஒரு வகையில பிஜேபிக்கு சாம்பரம் வீசுறீங்கன்றத நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு ஏன்னா அவர் கூட சுத்தி இருக்கிற எல்லாருமே பிஜேபி முன்னாள் ஃபார்மர் பிஜேபி மெம்பர்ஸ். அதில் அவர் வெளிப்படையா பிஜேபி எதிர்க்கணும். சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சவருக்கு மோடி ஒரு பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏன் அது ஒன்றிய அரசு மத்திய அரசு ஒரு அடக்கத்தோட டீல் பண்றாரு? பயமா இருக்கா அவருக்கு? மோடியை பார்த்தா அவருக்கு பயமா இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்றதா. அதை விட்டுட்டு இந்த பக்கம் காமிக்கிற வீரமும் விகமும் கோபமும் வன்மமும் அந்த பக்கம் வரலன்றதான். அப்போ எங்களுக்கு அடிப்படையிலே விஜய் யாருன்னே தெரியல, அவர் யாரா இருப்பாருன்னு தெரியல, அவர் அரசியல் எங்களுக்கு புரியல, பயமா இருக்கு. அவர் கூட இப்படி கூட்டணிக்கு போக முடியும்? ஓகே. ஆனா இது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய கருத்தா மட்டும் இருக்கு.
உங்களுடைய பிரவீன், உங்களுடைய இனியன் ராபர்ட்டோட கருத்துக்கள் மட்டும் இருக்கலாம். ஆனா பலரும் வந்து காங்கிரஸ் தாவேகா கூட போயிட்டாங்கன்னா வெற்றி நிச்சயம் அப்படின்ற விஷயத்துக்கே வந்து நிக்கிறாங்களே. தாவேகா அடிப்படையிலே ஒரு ரசிகர் மன்றம் கட்சியாக மாறி இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது, பெரிய அளவில் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடையாது. இப்போ திமுக கூட தான் காங்கிரஸ் பயணிக்குது. இதனால என்ன பலன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை சமூகத்துடைய வாக்கு வங்கி மொத்தமாக இந்த கூட்டணி விழுது. சரிங்களா? பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கி முழுமையா விழுது. இப்போ விஜயுடைய அசைன்மெண்ட், அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னவா இருக்கும்னா, காங்கிரஸ் திமுக விழுகின்ற சிறுபான்மை சமூக வாக்கியை உடைக்க வேண்டும். அதை உடைக்கிறதா, அதை பிரிக்கிறதா. ஏன்னா வாக்குகளை பிரிச்சுட்டாங்கன்னா ரெண்டு பேரும் தோத்துருவோம். திமுக காங்கிரஸ் தோக்கும், விஜயும் தோப்பாரு, பிஜேபி உள்ள வந்துரும். இதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இதை தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. அடிச்சு நான் சொல்றேன் நான், ஏன்னா அவரோட போக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க பிஜேபி அதிமுக ஓட்டு போறவங்க யாரா இருப்பாங்க? பழைய எம்ஜிஆர் ரசிகர்கள், அதிமுக காரங்க. அடிப்படையில இன்னைக்கு யாரா இருக்காங்கன்னா, மதவெறி பிடித்தவர்கள், ஜாதி வெறி பிடித்தவர்கள் தான் அந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே சமத்துவத்தோட நினைக்க கூடாது. யாரு? திமுக காங்கிரஸ் சொல்றவங்க விஜய் ரசிகர் கூட சேர்த்தா சொல்றாங்க. தாவேகா நண்பர்களும் காங்கிரஸ் திமுக நண்பர்களும் எல்லாருக்குமே மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம்ன்றல ஒரே கருத்துல பயணிக்கிறோம். சரிங்களா? ஆனா இப்ப என்னன்னா, இந்த ஓட்டு ஒன்னா இல்லாம ரெண்டா உடையுது. ரெண்டா உடையும் போது யாருக்கு இது பலம் அமையும்? அதிமுக பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு இவர் பி டீமா செயல்படுறாருன்ற குற்றச்சாட்டை நான் முதல்ல வச்சுட்டு இருக்கேன் நான். ஏன்னா அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டுருவாங்கப்பா இந்த எலெக்ஷன்ன்ற மாதிரி நிறைய திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்கால இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க. அது இல்ல, அந்த அளவுக்கு இங்க யாரும் முட்டாளா இல்லன்றத அவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாஜக தமிழ்நாட்டுக்கு உள்ள ஊடுருச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காலங்கள்ல? இல்ல, பாஜக என்கிற அது கட்சி கிடையாது. அது ஏதோ ஒரு நாங்க சொல்லுறது பயம்புறுத்துறீங்களா, பாஜக வருதுன்னு பூச்சாண்டி காமிக்கிறீங்களா சில பேர் சொல்றாங்கல்ல. அது பூச்சாண்டிலாம் இல்ல, அது டாக்ஸிக்கான ஃபோர்ஸ். அது 2000 வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நிலத்துக்குள்ள இறங்க முடியாம தவிக்கிறாங்க இந்த சனாதன சக்திகள். 2000 வருஷமா, அது நேத்து நடக்கிற பிரச்சனை இல்ல. 2000 வருஷமா இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க. 10 வருஷமா உச்சபட்ச அதிகாரத்தை இந்தியா நாட்டில் டெல்லியில உட்காந்துருக்காங்க. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள இறங்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. இது இறங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. அதனால இந்த முறை நீங்க விட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள விட்டீங்கன்னா, அதன் பிறகு அவங்க பின்வாங்கிறது மிகவும் சிக்கலா இருக்கும். நீங்க பாக்குறீங்க திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்றாங்கன்ட்டு. இது எல்லா ஊரும் நடக்கும். திருப்பரங்குன்றம் எல்லா ஊரும் மாறும். இது தேவையா நமக்கு? இது அப்போ பாஜகவை தள்ளி வெளியில வைக்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. தமிழர்களாகிய நாம் அதான் பாயிண்ட்டுங்க. நீங்க மதத்தால வேற இருக்கலாம், நீங்க ஜாதியால வேற இருக்கலாம், ஆனா தமிழர்களாகிய நாம் இந்த சனாதன சக்திகளை 2000 வருஷம் வெளியே வச்சிருக்கோம். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயே உள்ள வர முடியல அவங்களால. இன்னைக்கு உள்ள வர பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம தடுத்து வெளிவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையா இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இடதுசாரிகள் கூட்டணி பலமான எக்கு கோட்டையாக இருக்கு. இதை உடைக்கிறது விஜய் உள்ள வர குழப்பத்தை ஏற்படுத்துறாரு. ஒவ்வொரு டைம் வந்து திமுக வந்து காங்கிரஸ் எங்க கூட தான் கூட்டணியில இருக்காங்கன்றத நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்களோ. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்பிக்கை கை எங்க கூட தான் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் கோட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்களும் ஒரு சில இடங்கள்ல இல்ல காங்கிரஸ் வந்து திமுக கூட ஏதோ ஒரு இடத்துல இல்ல கூட்டணிக்கு வர முடியாது பேரம் பேசிட்டே இருக்காங்களோ. இப்ப தாவேக்கான்ற ஒரு கட்சியை காட்டி எங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் சொல்லி திமுக கிட்ட பேரம் பேசுற இடத்துல தான் காங்கிரஸ் இருக்கும். இல்ல கிடையாது. இப்ப நீங்க எலெக்ஷன் எப்படி பேசுவாங்கன்னா, நம்பர்ஸ் தாங்க. இந்த கட்சிக்கு இத்தனை எம்எல்ஏ, இந்த கட்சிக்கு இத்தனை எம்பி, இவ்வளவு வாக்கு வங்கி பர்சன்டேஜ் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறதுக்கு பண்ணோம். இப்படிதான் பேசுவாங்க. நீங்க நாங்க தாவேகா வச்சு எப்படி பேச முடியும் எதிர்பார்க்கறீங்க? தாவேகா ஆப்ஷன்ல எனக்கு இந்த கட்சி இருக்கு, இங்க எனக்கு ஒரு 10 சீட் கொடுக்குறாங்க, நீங்க எனக்கு 15 சீட் கொடுத்தா நாங்க வருவேன்ற இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதானே? இப்போ தாவேகா எத்தனை கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாங்க போனோம்னா தாவேகா நிறைய சீட் கொடுப்பாங்க, சந்தேகமே இல்லை. ஆனா எங்களுக்கு அந்த சீட் வேண்டான்ற. ஏன்னா தாவேகா அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ணி எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா? எத்தனை கவுன்சிலர், எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி, ஏதாவது ப்ரூவ், ஏதாவது டேட்டா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. என்ன அடிப்படையில நாங்க போய் அதை கோட் பண்ணி பார்கெயின் பண்ண முடியும்? ஒரு கட்சி கிட்ட பார்கெயின் பண்ணணும்னா டேட்டா வேணும். அந்த கட்சிகள் வாக்கு வங்கி இருக்கு, எங்க வாக்கு வங்கி இது, நாங்க சேர்ந்தோம்னா அது இப்படி மல்டிப்ளை ஆகும் அப்படின்றதான் இப்படிதான் பேசுவாங்க. எங்களுக்கு சீட்டு கொடுங்க, இதுதான் நம்பர்ஸ் தான். கூட்டணி பேச்சுவார்த்தையோ சீட் ஷேரிங்கோ சீட் அலோகேஷனோ நம்பர்ஸ் தான். விஜய் கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. இப்பதான் வந்திருக்காரு அவரு. அவர் முதல்ல களத்துல நிக்கட்டும், முதல்ல பிஜேபி எதிர்க்கட்டும், தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணட்டும், ஜெயிக்கட்டும், அப்புறமா பாக்கலாம். ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். இப்போதைக்கு அவரை நம்புறதுக்கு நாங்க ரெடியா இல்ல. அவருடைய போக்கு சரியில்லை, அவருடைய கொள்கை என்ன எங்களுக்கு புரியல, நிறைய விஷயங்கள் இருக்கு.